எது? எல்எஸ்சிஎஸ் பண்ண பேஷண்ட்ஸுக்கு எடுத்த உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறது இந்த லோ பேக் ஏக் ஊசி போட்ட இடத்துல வலிக்குதுன்னு ஆமாம். சொன்னாங்க. ஆ. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? எல்எஸ்சிஎஸ்ன்னு கிடையாது. ஜென்ரலாகவே வந்துட்டு இந்த பிலோ அப்டமன் சர்ஜரிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பைனல் தான் போடுறோம் இல்லையா? ஸ்பைனல் அனஸ்தீசியா போடும்போது ஒரு ஊசி குத்தி உள்ளே வந்துட்டு மருந்து போடுறோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு புண்ணு ஆக தானே செய்யுது. புண்ணு வலிக்க தான் செய்யும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ வென் ஐ காட் ஆப்ரேட்டட் ஃபார் மை அந்த ஸ்டோன் இஷ்யூஸ்னால பண்ணப்போ கூட ஒரு இனிஷியலி ஐ வாஸ் ஸ்கெப்டிக்கல். நிறைய பேர் சொல்லும்போது ஒரு வேளை வருமா, இல்லை இவங்க அதை வந்து ஃபால்ஸாக இதோட ரிலேட் பண்ணிக்கிறாங்களான்றலாம் யோசிச்சது உண்டு. பட் இட் இஸ் ட்ரூ. எனக்கும் அந்த பெயின் இருந்தது. அந்த நீடில் போட்டு அனஸ்தீசியா கொடுத்து இது பண்ணதுக்கப்புறம். பட் என்னென்னா 3 மந்த்ஸ் நான் மற்றவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணி பாருங்கள் சரியாகும்னு சொன்னனோ அதை நான் செஞ்சப்போ எனக்கு சரியாச்சு. நான் வந்து முதுகுத்தண்டு பயிற்சிகளெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தேன் ப்ராப்பராக. எவ்ரிடே வந்து பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஒன்ஸ் அந்த பேக் ஸ்ட்ரென்தனிங் பண்ண வி ஹேவ் டு ரிமெம்பர் ஒன் திங். எந்த ஒரு இடத்துக்குமே வந்துட்டு புண்ணு ஆறணும் அப்படின்னா பிளட் சப்ளை நல்லா இருக்கணும். பிளட் சப்ளை நல்லா இருந்தால் அந்த வூண்ட் வில் ஹீல் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு வந்து பிளட் சப்ளை ப்ராப்பராக போகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பம்ப் த ஏரியா. அந்த ஒரு நீடில் போட்ட இடம் வந்துட்டு இட் வில் பிகம் அ ஸ்கார். இல்லை, அந்த ஸ்கார் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதனாவது ஒரு மூமெண்ட் எக்ஸ்ட்ரீம் எல்லா நேரம் வலி இருக்காது. எக்ஸ்ட்ரீம் மூமெண்ட் பண்ணும்போது எலாஸ்டிக்காக இருக்க வேண்டிய மசில் வந்து ஸ்கார் ஆனதுனால அந்த ஸ்கார் வந்து இழுக்கும்போது வர்ற பெயின் வரும். அந்த ஸ்கார் இழுக்கும்போது வர்ற பெயினை குறைக்கிறதுக்கு நீங்கள் அதை இன்னும் நல்லா வந்துட்டு எக்ஸசைஸ் நிறைய பண்ணி அதை கொஞ்சம் எலாஸ்டிக்காக மாற்றிட்டீங்க அப்படிங்கும்போது இப்போ அந்த பெயின் சுத்தமாக இல்லை. ஸோ இட்ஸ் மீன் மோர் தென் எ இயர் ஆல்ரெடி. ஸோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், அது வந்து இட்ஸ் மித்தெல்லாம் கிடையாது. ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். அது இட்ஸ் நெவர் அ மித். இட் ஹேஸ் டு பி டெல்ட் ப்ராப்பர்லி. ஆனால் அது ரொம்ப அதிகமாக அந்த நீடில் போட்டதுனாலேயே எனக்கு வந்து தண்டுவடத்தில் இருக்கிற நரம்பு மேலெலாம் வந்து பாதிப்பாயிடுச்சு, அதனால தான் எனக்கு இது மாதிரிலாம் ஆச்சுன்றதெல்லாம் வந்துட்டு நாட் எவ்ரி டைம். என்கிட்ட அது ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம். அது எல்லோரும் எனக்கு இருக்கும் எனக்கு இருக்கும் எனக்கு இருக்கும்னு நம்புறது வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பயம்தான். ஸோ தேவையில்லாத பயத்தை போக்குறதுக்கு சிம்பிளாக ஒரு பயிற்சி பண்ணி பார்த்துட்டு அந்த ரெகுலராக ஒரு 3 மந்த்ஸ்க்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணவே உங்களோட தசை ஸ்ட்ரென்த் ஆகும்போது அது முன்னாடி இருக்க அந்த போன்ஸும் ஓரளவுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிடுச்சுன்னா when the alignment is proper the pain will be gone. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சார், இப்போ இந்த ப்ரெக்னன்சி டெலிவரி டைமில் அந்த ஸ்பைனில் இன்ஜெக்ஷன் போடுறாங்களா, அது 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட அந்த வலி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என் ஒய்ஃப் கூட அப்படி சொல்கிறாங்க. என்ன காரணம்? இது அந்த டைமில் வந்து இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னன்னு ஜஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் பிஃபோர் தான் சொல்கிறேன். ப்ரெக்னன்சி ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்று முடிச்சதுக்கப்புறம் எவ்ரிபடி ஹேஸ் த நெசசிட்டி டு த ஒர்க் ரெகுலர்லி. அவங்க அடுத்த வேலைக்கு போகணும், ஃபேமிலி பார்க்கணுன்ற அந்த ஒரு இது இருந்ததுனால சீக்கிரம் வந்து ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரேஷனில் நம்மளே செடன்டரி லைஃப் ஸ்டைலில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தெம் இன் அ மோர் குட் வே. ஸோ என்னென்னா ஆஃப்டர் சைல்டு பர்த் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சைல்டு ரேரிங்கில் மட்டுமே தான் இருக்காங்களே தவிர அவங்களோட ஓன் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்குள்ளேயே கூட அவங்க போகிறதில்ல. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்படி டு ஹெல்ப் தெம். இப்போ என்ன ஆகும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் தான் அவங்க இந்த ட்ரங்க்குன்னு சொல்லப்படுற இந்த கோர் பாடி வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். நம்ம கோர் பாடி ஸ்ட்ரென்த்தனிக்கு தேவையான எந்த வேலையுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில இப்போ அதிகம் பண்ணுறதில்ல. வர்றோம், உட்கார்றோம், கம்ப்யூட்டர் பார்க்குறோம், இல்லை வந்து இப்போ சிட்டிங் ஒர்க் தான் எல்லாத்துக்குமே. ஃபிசிக்கலாக நிறைய ஒர்க் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே இப்போ நிறைய குறைஞ்சி போச்சு. தே ஆர் பீங் ரீப்ளேஸ் பை மெஷின்ஸ் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் அந்த டைமில் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வலி இருக்கிறதுனால அதை அதிகம் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இன்சிடெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மசில் ஸ்ட்ரென்த்தனிங் இருந்திருக்காது. ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ ரீஸ்ட்ரென்த்தன் பண்ணாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலை செய்யும்போது அவங்க பாடியோட அந்த கோரோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு இட் இஸ் பீயிங் டெல்ட் வித் ஆல் தோஸ் திங்ஸ் ப்ரெசென்ட். நாட் ஒன்லி போன் மட்டும் இல்லை, சுற்றி இருக்க அந்த பேராஸ்பைனல் மசில்ஸும் அதுக்கு முக்கியமான காரணம். இப்போ இந்த இந்த என்டையர் யூனிட் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லாமல் ஏதாவது ஒரு பகுதி வீக் ஆகும்போது த அதர் பார்ட் ஆஃப் தட் சேம் யூனிட் இஸ் கோயிங் டு பேர் த கிரட்ஜ் இல்லை. அப்போ போன் வந்து அளவுக்கு அதிகமான அந்த கோர் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ணும்போது எலும்பும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பலகீனமாயிட்டு உங்கள் ஜவ்வு மேலே அந்த ஸ்ட்ரெயின் அப்படியே இறங்கும். இப்போ ஜவ்வு என்னது, ஷாக் அப்சார்பர். ஸ்பைனில் இருக்கிற அந்த 2 போனுக்கு நடுவில் இருக்க அந்த டிஸ்க்ன்றது வந்து இட் ஹேஸ் டு அப்சார்ப் த ஷாக்ஸ். டைரெக்டாக 2 சாலிட் பார்ட்டிகல்ஸ் மோதும்போது அது உடஞ்சிருன்றதுனால கொஞ்சம் அந்த ஃபோர்ஸ் நியூட்ரலைசேஷனுக்காக தான் வந்து அந்த டிஸ்க் வேலை செய்யுது. இப்போ இந்த டிஸ்க் வந்து அந்த ஷாக்ஸை அப்சார்ப் பண்ணும்போது அது இட் ஹேஸ் டு பி வெரி ஸ்ட்ராங் இல்லையா? அந்த மாதிரி டென்ஸாக இல்லாமல் ஸ்லோவாக அது உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் அதை லூஸ் பண்ணும்போது இட் வில் பிகம் மோர் ரிஜிட். ஸோ நம்மளே யோசிப்போம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங்கு ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக அந்த
வண்டியில் இருக்க சஸ்பென்ஷன் மாதிரி தான். சஸ்பென்ஷன் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், குழியில் வண்டி விட்டு இறங்குனாலே அந்த வைப்ரேஷன் மொத்தம் நம்ம பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதில்ல. பட் நல்ல சஸ்பென்ஷன் இருக்க வண்டியில் என்ன ஆகும், எவ்வளோ பெரிய குழி விட்டாலும் அந்த ஃபோர்ஸு அப்படியே மேலே வரும்போது சஸ்பென்ஷனில் நியூட்ரலைஸ் ஆகி ஒரு ரொம்ப மைனர் அமௌண்ட் ஆஃப் வைப்ரேஷன் தான் நமக்கு மேலே தெரிய போகுது. இப்போ இந்த விஷயம் தான் நம்மளோட டிஸ்கில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்க்கு வந்து தன்னோட வாட்டர் கண்டென்ட்டை இழந்துட்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடுச்சுனாவே இட் வில் பிகம் மோர் சாலிட். இந்த மோர் சாலிட் டிஸ்க்கு மேலே நீங்கள் திரும்ப திரும்ப உங்களோட கோர் மூவ்மெண்ட்டெல்லாம் அதிகமாகும்போது அது டீஜெனரேட் ஆகி வீங்கி அது எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு இப்போ சப்பாத்தி மாவை ப்ரெஸ் பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் எவ்ரிவேர்ல, அந்த மாதிரி ஜவ்வு ஸ்ப்ரெட் ஆகி வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்ப்ரெட் ஆகி வர்றது வந்து நரம்புகள் வர்ற பாதை, இந்த ஜவ்வுக்கு பேக் சைடு அண்ட் சைட்ஸ் அந்த இடத்துலலாம் வந்து அழுத்துச்சுன்னா எந்த நரம்பு மேலே அந்த அழுத்தம் வருதோ அந்த நரம்பு வந்து உனக்கு வலியை அங்கேருந்து கடத்தி கீழே வரைக்கும் கொண்டு போகும். அண்ட் தட் இஸ் கால்ட் ஷயாட்டிகா. சரியா? இப்போ எனக்கு முதுகுத்தண்டு வீக்னஸில் ஆரம்பித்து எனக்கு அது ஷயாட்டிகா தொந்தரவாக வந்து உருமாறுற வரைக்குமே கூட ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு குறுக்கல் நிற்கிது. என்னது? என்னோட லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதை நான் வந்துட்டு இப்போ ப்ராப்பராக அந்த கோர் பாடி ஸ்ட்ரென்தனிங் வந்து பண்ணாமல் இது சாத்தியம் இல்லை. சார் அப்போ அதுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ் இருக்கா? கண்டிப்பாக எக்ஸசைஸ் தான் பண்ணணும். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது உண்டு, நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் நான் டெய்லி காலைல எழுந்திரிச்சுன்னா நான் வேலைக்கு போகிறேன், நான் போயிட்டு பண்ணுற வேலையே எனக்கு எக்ஸசைஸ் தான். தட் இஸ் நாட் த ட்ரூத். வேலை செய்யும்போது நம்மளோட உடம்புல இருக்க எனர்ஜியான குளுக்கோஸை பயன்படுத்தி நம்ம மசில்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்கெலிட்டனை மூவ் பண்ணி ஒரு ஒர்க்கை பண்ணுறோம். தட் இஸ் நாட் அன் எக்ஸசைஸ், தட்ஸ் அன் ஆக்டிவிட்டி. எக்ஸசைஸ்ன்றது நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரே வேலையை, ஒரு பயிற்சியை ரிப்பீட்டட் இன்டர்வல்ஸில் ஒரே ரித்தமிக் ஃபேஷனில் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து அந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்கும். உதாரணத்துக்கு ஜிம் கோயர்ஸ், ஜிம்முக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, பைசப்ஸுக்கு மட்டும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பைசப்ஸ் மட்டும் பெருசாகும். இஃப் தேர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஒன் பார்ட், திரும்ப திரும்ப ரெப்பிட்டடாக அதுக்கான மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அது மட்டும் தான் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். எவ்ரிடே ஆக்டிவிட்டின்றது எக்ஸசைஸ் கிடையாது. எக்ஸசைஸ்ன்றது அந்த பகுதியை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக எடுக்கிற எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஃபிட்னஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வராது.